ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம என்ன செஞ்சு காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான மாட்டுக்குடல் கறி எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைலில் வந்து செஞ்சு காட்ட போகிறோம். அப்படி கையால் எடுக்கணுது, அப்படி பேக்கோடைய கொட்டுங்க உள்ளுக்குள்ள. பாருங்க எவ்வளோ பெரிய குடலுண்டு, பாருங்க எவ்வளோ பெரிய குடலுண்டு. இதுக்குள்ளே போடுங்க. என்னோட சேர்ந்து அக்ஷத்தும் இருக்காங்க இந்த குடல் கறியை வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு. இப்படி கொட்டுங்க, நீங்கள் எடுக்காமல் கொட்டுங்க உள்ளுக்கு. அக்ஷத்தை வந்து பேக்கில் இருக்கிற வந்து குடலை வந்து சட்டியில் வந்து கொட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவங்க கையால் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து பிடிச்சி பார்க்குறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கு போல். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சி தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து சுத்தமாக கழுவி அதுக்கப்புறமா வந்து அழகாக கட் பண்ணி நம்ம வந்து உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காத்தோட்டமாக நம்ம வந்து வெளியிலே வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்ஷத்தும் வந்து கல்லெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு சட்டியையும் வச்சாச்சு. இப்போ வந்து அக்ஷத் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் போத்தலை வச்சுட்டு நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. காணும் தெரிய போகுது எண்ணெய் அங்கே போய் அவியிருந்து எண்ணெய் சுட போகுது, காலில் கொட்டுது. ஹாய் காய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடல் கையாக்கு பாப்பா எப்படி என்ன கொதிக்குன்னு பாரு. சூப்பராக கொதிக்குது எண்ணெய். வெங்காயத்தை போடுங்க. நான் போடுறேன். மெதுவாக போடுங்க, வெங்காயத்தை போடுங்க ஃபஸ்ட்டு. கொஞ்சம் குனிஞ்சு செய்யுங்க. என்ன நான் செய்கிறேன். நீங்கள் இப்போ போடுறதுக்குள்ளேயே விடிஞ்சிருமே, இருட்டாயிரும். நீங்கள் போடுறதுக்குள்ளே விடிஞ்சு தானேக்கேண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடல் கறிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து எண்ணெயெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயில் வந்து 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கராம்பு, கருவேப்பிலை, ரம்பை, இது எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். என்ன செய்ய போறீங்க அடுத்தது? மஞ்சத்தூள் இதில் போடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. கொஞ்சம் குறைங்க. இன்னும் கொஞ்சம். குறைங்க. காணும் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் எடுங்க. ஃபுல்லாக கொஞ்சம் குறைங்க, ரொம்ப ஓவர். இதை போடுங்க. இதில் வந்து 4 ஸ்பூன் போடுங்க. 4 ஸ்பூன் போடுங்க. எடுங்க, போடுங்க. கொஞ்சம் கிட்டக்க போடுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் ஐட்டங்கள். இந்த குடல் கறிக்கு வந்து நான் என்னென்ன தூளெல்லாம் வந்து போடுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சத்தூள் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போதும். அதுக்கப்புறமா வந்து நான் இதுக்கு எடுத்திருக்க தூள் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மசாலா தூள். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த குடல் கறிக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம மசாலா தூள் தான் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கலவந்தூளில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு. பிடிக்குண்டே கவனம் போட்டுருவீங்க போட்டுறேன். போட்டுருவீங்க கவனம். மெதுவாக கீழே வச்சுக்கணும். இது இவ்வளவுமே நான் வந்து இந்த குடல் கறிக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தூள் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிக்கு அப்புறமா வந்து நம்ம வச்சுருக்கிற குடலை வந்து அதோட சேர்த்து நல்லாவே வந்து பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ தண்ணி ஊற்றுங்க. லாஸ்ட் நல்லா தெரியும். இல்லை ஊற்றுங்க, நான் சொல்கிறேன். காணு இப்போ மூடி விடுங்க, நல்லா அவியட்டும். அஞ்சதுக்கு அப்புறமா பார்ப்போம்ண்ணா. தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து இதை அவிய வச்சு கொள்ளலாம். இது வந்து நல்லா அவியணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அவங்களுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி ஒரு அளவுக்கு வந்து அவிஞ்சிருக்கு. ஆனாலுமே இன்னும் வந்து அவிஞ்சது காணாது. அதனால் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அவிய வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கறி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அக்ஷத்துக்கு வந்து முதல்ல கொடுப்போம். அவங்க தானே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வந்து இதுக்காக ரொம்ப வந்து நின்று நமக்கு வந்து நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணி தந்தாங்க. அதனால் வந்து அக்ஷத்துட்டே முதல்ல கொடுப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து நல்ல மனம் வேறு. இப்போது அக்ஷத் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்போம். செம்ம டேஸ்ட். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்ட் ஆகிட்டு. இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.